ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே மீஷா கிச்சன். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நம்ம எறா சாதம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 முட்டை, கொஞ்சம் தேவையான அளவு எறா எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் சோம்பு கூட சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/4 ஸ்பூன் சேர்த்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக சால்ட்டு சேர்த்து 50% வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, தக்காளி இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொத்தமல்லி இதில் கருவேப்பிலை, சோம்புலாம் நான் குட்டீஸ்க்கு எடுத்து சாப்பிட கஷ்டமாக இருக்குன்னு சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டுக்கு செய்யும்போது சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாக்கும் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு நடுவில் டிஸ்டர்ப் ஆகும், சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் தேவையான கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் எறாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எறா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். எறா சைஸை பொறுத்து இருக்குது நம்ம குக் பண்ணுறது. எறா ஒரு 5 நிமிஷம் குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் இதை சைடிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரசம் சாதம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே, சாம்பார் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் நான் கொஞ்சம் சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான லஞ்ச் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ் காய்கறிலாம் கொடுத்து அமிச்சா சாப்பிட மாட்டுறாங்க இல்லைங்களா. நல்லா என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.